friends, welcome back to Women's Infinity. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஓணம் சத்யா மீல் கம்ப்ளீட்டாக 1 பர்சன் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓணம் அப்படின்னாலே நிறைய பேத்துக்கு நிறைய விஷயம் ஞாபகம் வருங்க. சில பேத்துக்கு சத்யா மீல்ஸ், சில பேத்துக்கு ஓணம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், அஃப்கோர்ஸ் அந்த டேயில் அவங்க எல்லோரும் விளையாடுற சில ட்ரெடிஷ்னல் கேம்ஸ். கண்டிப்பாக பூக்கோளம் விடவே முடியாது. ஓணம் அன்னைக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் பூக்கோளம் பண்ணுவாங்க. மகாபலியை வரவேற்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி பூக்கோளம் பண்ணுறாங்க. அவங்க இதில் கேரளாவோட ட்ரெடிஷ்னல் டான்சஸ் லைக் மோகினி ஆட்டம் அண்ட் கதகளி வந்து நோவே ரிலேட்டட் டு கேரளாங்க. நானும் என் ஃபேமிலியும் கம்ப்ளீட்டாக என்னோடய இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷனால தான் நான் இந்த மெனு குக் பண்ணணும்னு நினச்சேன். நான் சத்யா மெனுவில் இருக்க அந்த டிஷ்ஷஸ் கூட டேஸ்ட் பண்ணது கூட இல்லை. இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குன்னு ரிசர்ச் பண்ணி எது நம்ம பண்ணலாம், எது கரெக்டாக வரும்னு எல்லாமே பண்ணி அப்புறம் தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நான் வந்து ரைஸ் குக் பண்ணேன். மட்டர் ரைஸ், பருப்பு கறி, சாம்பார், மோர் கறி அண்ட் டொமேட்டோ ரசம் பண்ணேன். மேங்கோ பிக்கிள் அப்புறம் இஞ்சி புளி நான் முன்னாடி நாளே பண்ணி வச்சுட்டேன். நேந்திரன் சிப்ஸ், மெழுகு புரட்டி, கேபேஜ் தோரன், கியூக்கம்பர் கிச்சடி அண்ட் பைனாப்பிள் பச்சடி பண்ணேன். இப்போ பார்க்குறது காலன் அண்ட் ஓலன். வந்து நான் அடப்பிரதமன், பாலடு பிரதமன், பால் பாயசம் பண்ணேன். பரன் அதாவது நம்ம ஊர் மோர், அதையும் பண்ணினேன். நான் குக் பண்ண கம்ப்ளீட் வியூ இப்போ இது எல்லாமே நான் இலையில சர்வ் பண்ணி காட்டுறேன். பருப்பு கறி அதாவது சிறுபருப்பு மூங் தால் வச்சு பண்ணக்கூடிய ஒரு தாலாட்டம். இது நம்ம வீட்டில் பண்ணுற ரெகுலர் சாம்பாராட்டம் பண்ணோம். டொமேட்டோ ரசம், இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆக்சுவலாக கொஞ்சம் சொதப்பில், கொஞ்சம் மோர் கறி கொஞ்சம் சூடாகவே வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் பிரித்த மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக ரைப்பாக இருக்கிற மாம்பழம் யூஸ் பண்ணி பண்ணின புளிச்சேரி தான் எல்லாத்த விட ரொம்ப என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷாக இருந்துச்சு. வெள்ளை பூசணிக்காய் போட்டு ஓலன், யம்மியான அவியல், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது ஹோம்மேட் மேங்கோ பிக்கல். இது உண்மையாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. கூட்டுக்கறி, கொண்டைக்கடலை அப்புறம் சேனைக்கிழங்கு போட்டு செய்கிற கூட்டுக்கறி. இது சேனை கொஞ்சம் ஓவர் குக் பண்ணிட்டேன், அதனால கொஞ்சம் மசிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பட் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எரிசேரி, எல்லோ பம்ப்கின் வச்சு செய்கிற இந்த எரிசேரி, சூப்பரான அடப்பிரதமன், பாலடு பிரதமன், டிஃப்ரெண்ட்டாக அரிசி வச்சு பண்ணக்கூடிய அரிசி பால் பாயசம், சம்பரன் அதாவது நம்ம ஊர் மசாலா மோர் மாதிரி, கியூக்கம்பர் கிச்சடி. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சூப்பராக இருந்துச்சு. ரெகுலரான கேபேஜ் தோரன். நாங்கள் ஃபஸ்ட் டைம் நான் மட்டர் ரைஸ் குக் பண்ண டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான பீன்ஸ், மெழுகு புரட்டி அதாவது ஆயிலில் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறது, பைனாப்பிள் பச்சடி, இது ரொம்பவே நல்லா வந்துச்சு. இதுதாங்க நான் கம்ப்ளீட்டாக குக் பண்ண ஃபுல் சத்யா மீல். மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது 12:30 ஆகிடுச்சு. ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் முன்னாடி நாளே பண்ணி வச்சுருந்தேன். லைக் ஷாப்பிங் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் தனித்தனி டப்பாவில் போட்டு வைக்கிறது, லேபிள் பண்ணி வைக்கிறது, இஞ்சி புளி மாங்காய் ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டேன். தேங்காய் துருவி வச்சுட்டேன். இதோட ரெசிபி எல்லாம் நான் தனி வீடியோவை போடுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.